இவ்வுலகிலே தோன்றிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பொதுவான தன்மைகள் உண்டு. குதிரை கூட்டங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றின் தன்மை ஒரே மாதிரி இருக்கும். முயல் கூட்டங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றின் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும். இதற்கு என்ன காரணம்? வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். பிள்ளை ஒன்று நடந்து வருகின்றது. அதனுடைய தலையிலே மேசையினுடைய விளிம்பு தாக்கிவிட்டது. உடனே அப்பிள்ளை அழத் தொடங்கியது. அப்பிள்ளையின் தாய் ஓடி வந்து அந்த பிள்ளையை அணைத்து கொண்டு மேசையின் விளிம்பிலே ஓங்கி அடிக்கிறாள். என்னுடைய பிள்ளைக்கு நீ எதற்காக அடித்தாய் என்று கூறி பலமாக மேசையை தாக்குகிறாள். உடனே அந்த பிள்ளை அழுகையை நிறுத்திவிட்டு சிரிக்கத் தொடங்குகிறது. பிள்ளையின் மனதிலே ஒரு எண்ணம் விதைக்கப்படுகின்றது. தனக்கு வேதனையை ஏற்படுத்தியவருக்கு தான் மீண்டும் தாக்கினால் தன்னுடைய நோ நின்றுவிடும் என்று அந்த பிள்ளை எண்ணிக்கொள்கிறது. இதே போன்ற ஒரு நிகழ்வு இன்னொரு வீட்டிலே நடைபெறுகின்றது. பிள்ளை ஒன்று ஓடி வருகின்றது. அதனுடைய தலையிலே மேசையின் விளிம்பு தாக்கிவிட்டது. பிள்ளை அழத் தொடங்குகின்றது. வேறொரு தாய் அப்பிள்ளையை அன்பாக அணைத்து கொண்டு, நீதான் வரும்போது பார்த்து வர வேண்டும், மேசை உன் மீது தாக்கவில்லை, நீதான் மேசையின் மீது இடித்து விட்டாய் என்று சரியான நியாயத்தை கூறி பிள்ளையை சாந்தப்படுத்துகின்றார். எனவே நாங்களும் நம் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது சரியான எண்ணங்களை விதைத்து நேர் மனப்பாங்குள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இச்செயற்பாடு நடைபெறாத காரணத்தினால்தான் இவ்வுலகிலுள்ள மனிதர்கள் வெவ்வேறு குணப்பண்புகளை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நல்ல பண்புகளை விதைத்து நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும். நன்றி.